வணக்கம். புதுச்சேரி ஜிப்மரில் முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் செவிலியர் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜிப்மரின் இணையதளம் மூலம் தற்பொழுது பெறப்பட்டு வருகின்றன. செவிலியர் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்குரிய நுழைவு சீட்டை வரும் ஜூன் 29ஆம் தேதி பதிவிறக்கம் செய்யலாம். படிப்பிற்குரிய இடங்களாக மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி 4 இடங்கள், எம்எல்டி மைக்ரோபயாலஜி 5 இடங்கள், எம்எல்டி பெத்தாலஜி 5 இடங்கள், மெடிக்கல் பெத்தாலஜி 5 இடங்கள், பயோஸ்டாட்டிஸ்டிக் 2 இடங்கள், நியூரோ டெக்னாலஜி 2 இடங்கள், குழந்தை பராமரிப்பு 5 இடங்கள், சமுதாய சுகாதார செவிலியர் 5 இடங்கள், சர்ஜிக்கல் நர்சிங் 5 இடங்கள், கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் 5 இடங்கள், கார்டியோ தொராசிக் நர்சிங் 5 இடங்கள், நெப்ரோலஜி நர்சிங் 5 இடங்கள், சைக்கோட்ரிக் நர்சிங் 5 இடங்கள், மகப்பேறு நர்சிங் 5 இடங்கள், MBH 34 இடங்கள், PPD 19 இடங்கள் உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி கடந்த 1997ஆம் ஆண்டு வாங்கிய அம்பாசிடர் காரை சமீபத்தில் புதுப்பித்து தனது வீட்டில் நிறுத்தியிருந்தார். இது குறித்து கேள்விப்பட்ட துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கைபேசி மூலம் முதல்வரிடம் விசாரித்தார். மேலும் காரில் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்தாராம். இதையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு முதல்வர் காரில் சென்றார். அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசினர். பின்னர் இருவரும் காரில் செஞ்சி சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்தனர். இது குறித்து முதல்வரிடம் கேட்டபோது காரில் பயணித்தபடி புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினோம் என்றார். புதுச்சேரி AFT திடலுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தற்காலிக பஸ் நிலையத்தை இடமாற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பஸ் நிலையத்தில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தற்காலிகமாக பஸ் நிலையத்தை AFT மைதானத்துக்கு மாற்ற நகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்தது. இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டும் திறக்கவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் தற்காலிக பஸ் நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவரவுள்ள நிலையில் தற்காலிக பஸ் நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளது. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. கழிவறை கட்டிடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய பஸ் நிலையம் AFT மைதானத்துக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரவான் சிரசு பொருத்தப்பட்ட கம்பீரமான கூத்தாண்டவர் தேரானது இன்று காலை 7 மணியளவில் திரளான பக்தர்கள் மாட வீதிகளில் தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். மடுக்கரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேரானது முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்றபோது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுடன் நாணயங்களை சேர்த்து கொள்ளை விட்டனர். பின்னர் தேரானது மாலை தேரடியை வந்தடைந்தது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக் கொண்டு பூசாரி கையினால் முதல் நாள் இரவே தாலி கட்டி கொண்டனர். பின்னர் தேரோட்டம் முடிந்து தாலி அறுக்கும் நிகழ்வு மாலை நடைபெற்றது. முன்னதாக அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம், பிடாரியம்மன் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல் ஆகியன நடைபெற்றது. இரவு நேரங்களில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் விநாயகர், பகவான், கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரியம்மன், இரவு நேரங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கலியபெருமாள், ஆலய திருப்பணி குழு தலைவர் தன பூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமையன்று தீமிதி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறும். புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்ரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த பாலு, எழில் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது நெல்லித்தோப்பு சாமுவேல், கீழ் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த சாமுவேல் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நேற்றுடன் காத்திரை முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக 101.12 டிகிரி பதிவாகி உள்ளது. புதுவையில் ஏப்ரல் மாதம் துவங்கியதிலிருந்து கோடை வெயில் கொளுத்தி வந்தது. தொடர்ந்து மே 1ஆம் தேதி 100.4 டிகிரியும் 3ஆம் தேதி 100 டிகிரியும் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் காத்திரை வெயில் கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. காத்திரை வெயில் துவங்கிய முதல் நாளிலே 100.4 டிகிரி பதிவானது. அதன் பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்த நிலையில் தொடர்ந்து 2 வாரம் பரவலாக கோடை மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த தட்ப வெப்ப சூழல் நிலவி வந்தது. இதற்கிடையே வடக்கு வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் 26ஆம் தேதி நள்ளிரவு வங்கதேசம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் கரை கடந்தது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மீண்டும் வெயில் தாக்கம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் 101.12 டிகிரி வெயில் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் கத்திரி வெயிலின் நிறைவு நாளான நேற்றும் 101.12 டிகிரி வெயில் கொளுத்தியது. காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை அனல் காற்றுடன் வெயில் சுட்டரித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். புதுவையில் இந்த ஆண்டு கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளிலும் நிறைவு நாளிலும் கோடை வெயில் சதம் அடித்துள்ளது. மேலும் நடப்பு மே மாதத்தில் மட்டும் 5வது முறையாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிநீர் விநியோக பிரிவின் பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எம்ஜிஆர் நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலகுளம், டைமண்ட் நகர், மேரி விழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியார்பாளையம், புதுநகர், வழுதாவூர் சாலை, சண்முகாபுரம், சீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், சக்தி நகர், மோதிலால் நகர், குண்டுச்சாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மரட்டாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி அருகே விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையின் மதுவிலக்கு சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த சாலையில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்களுக்கு மதுவிலக்கு சோதனை சாவடியில் உள்ள போலீசார் கனரக வாகனங்களை வழிமடக்கி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி பிரிவு வாரியாக உள்ள இடங்களாக கணினி அறிவியல் 15, இசிஇ 19, சுற்றுச்சூழல் பொறியியல் மேலாண்மை 15, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் 16, நானோ சயின்ஸ் 16, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 15, கம்ப்யூட்டேஷன் பயாலஜி 4 என மொத்தம் 100 எம்டெக் இடங்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் ரயில் நிலையத்தில் 2 கால்களும் நடக்க முடியாமல் காத்திருந்த பெண்ணை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வீல்சேர் மூலம் பத்திரமாக ரயில் நிலைய நுழைவாயிலில் நின்றிருந்த வாகனத்திற்கு அனுப்பி வைத்த செயல் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது.
வந்தவாசி அடுத்த தெள்ளார் பகுதியை சேர்ந்த 22 வயதான இளம்பெண் புவனேஸ்வரி பக்கவாத நோயால் இரு கால்களும் நடக்க முடியாத நிலையில் 10 மாத குழந்தைக்கு தாயாகி இருந்தார். இந்த நிலையில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர் திருச்செந்தூர் விரைவு ரயிலில் திண்டிவனம் ரயில் நிலையத்திற்கு தனது சகோதரி மற்றும் 10 மாத குழந்தையுடன் வந்து இறங்கினார். ரயில் நிலையத்திலிருந்து நுழைவாயிலுக்கு எவ்வாறு இரு கால்கள் செயலிழந்த நிலையில் உள்ள தனது சகோதரியை அழைத்து செல்வது என நின்றிருந்தவரிடம் அங்கு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் ASI தேசி, தலைமை காவலர் வினோதன் ஆகியோர் ரயில் நிலையத்தில் உள்ள வீல் சேர் மூலம் அந்த பெண்மணியை பத்திரமாக அழைத்து சென்று ரயில் நிலையம் நுழைவாயில் நின்றிருந்த வாகனத்தில் ஏற்றி தெள்ளாருக்கு அனுப்பி வைத்தனர். இரு கால்கள் செயலிழந்த நிலையில் இருந்த பெண்மணி மனிதாபிமானம் மிக்க முறையில் பத்திரமாக வீல் சேரில் அழைத்து சென்று ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரை அங்கிருந்தவர்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக கூறி ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பக்கத்தை சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது அதில் இருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டபோது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் GST செலுத்த வேண்டும் என கூறினாராம். இதை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்குக்கு ரூபாய் 50,300 அனுப்பினாராம். இதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.